வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்துள்ள நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்றுவிடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் பெயர் மாதவி. என் திருமணமான அன்று என் கணவனின் தம்பி அனுராக் 12 வயதுடையவனாக மட்டுமே இருந்தான். ஆனால் அவன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தான் என்றால் முழு வீடும் அவனது சிரிப்பால் எதிரொலித்தது. நான் அவனை எப்பொழுதும் என் சொந்த தம்பியைப் போலவே மதித்தேன். அவனும் என்னை தன் அண்ணியாக அல்ல, மற்றொரு தாயாகவே கருதினான். திருமணத்திற்கு பிந்தைய நாட்களில் அவன் அடிக்கடி என் அறைக்கு வந்து பேசுவான். ஒரு நாள் என் தாய் என்னை தனியவிய அழைத்துச் சென்று மெதுவாக கூறினார், மகளே, அனுராக் நல்ல பையன்தான், ஆனால் இப்போது நீ திருமணமானவள். கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகு. பையன் சிறியவனாக இருக்கலாம், ஆனாலும் உறவுகளின் வரம்புகளை புரிந்து கொள்வது அவசியம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அப்போது எனக்கு மிகையாகத் தோன்றின. அனுராக்கைப் பற்றி என் தாய் தவறாக நினைக்கிறாள் என்று நான் கருதினேன். நான் அதை மனதில் வைத்துக் கொண்டாலும் ஒருபோதும் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் வாழ்க்கையோ வேறு எதையோ ஏற்க விரும்பியது. திருமணமான சிறிது காலத்திற்குள்ளேயே என் கணவர் விஷால் ஒரு விபத்தில் திடீரென இறந்துவிட்டார். அந்த நாளிலிருந்து என் உலகமே வெறுமையாகிவிட்டது. வீட்டில் மாமியார் மாமனார் யாரும் இல்லை. நானும் அனுராக மட்டுமே இருந்தோம். முழு நாளும் அழுது கொண்டே கடந்து செல்லும் இரவில் தனியாக தூங்குவதற்கான தைரியம் எனக்கு இருக்கவில்லை. அது ஒரு குளிர்கால இரவு. கடிகாரம் 12 மணியை காட்டியது. அனுராக் இன்னும் வீடு திரும்பவில்லை. நான் கதவருகே அமர்ந்து அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். என் மனதில் அறியப்படாத பயம் ஒன்று உதித்தது. திடீரென கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அண்ணி, கதவை திறவுங்கள் என்று அனுராக்கின் குரல் கேட்டது. நான் மெதுவாக கதவை திறந்தேன். அவனது கையில் ஹோட்டலில் இருந்து வாங்கிய உணவு இருந்தது. அவன் அமைதியாக கூறினான், அண்ணி, நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை அல்லவா? எனக்கு சமைக்கத் தெரியாது, அதனால்தான் வெளியிலிருந்து வாங்கி வந்தேன். நீங்கள் சாப்பிடவில்லை என்றால் நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். அவனது கண்களிலும் கண்ணீர் இருந்தது. அவன் கூறினான், அண்ணி, அண்ணா போன பிறகு நான் உங்களை தனியாக விடமாட்டேன். அவனது வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் உருகியது. நான் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்குச் செல்ல முற்பட்டபோது அவன் கூறினான், அண்ணி, இன்று நீங்கள் என் அறையில் படுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அறை மாடிக்கு அருகில் இருக்கிறது. தனியாக பயமாக இருக்கும். நான் சற்று அதிர்ந்தாலும் அவனது பேச்சு சரியாகப்பட்டது. நான் அவனது அறைக்குச் சென்றேன். அங்கு ஒரு பெட்டியின் மீது பார்வைப்பட்டதும் நான் அதிர்ந்து போனேன். அது எனது நகைப்பெட்டி. அது என் அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்ததே. என் மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் உடல் சோர்வு அதிகமாக இருந்ததால் எதையும் கேட்காமல் தூங்கிவிட்டேன். வினோதமான முறையில் எனக்கு உடனடியாக தூக்கம் வந்தது. காலை 10 மணிக்கு விழித்தேன். நான் அதிர்ந்து போனேன். 2 நாட்களாக தூக்கமே வரவில்லை. இன்று இவ்வளவு நல்ல தூக்கம் எப்படி வந்தது? வெளியே வந்து பார்த்தால் அனுராக் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்தான். அவன் புன்னகையுடன் கூறினான், அண்ணி, இன்று நல்ல தூக்கம் வந்ததா? நான் ஆச்சரியத்துடன் கூறினேன், ஆம், நன்றாகத் தூக்கம் வந்தது. அவன் வெகுளியாக கூறினான், நான் உணவில் தூக்க மாத்திரை கலந்திருந்தேன். தூக்கம் வராவிட்டால் இப்படிச் செய்ய வேண்டுமென்று நண்பர் கூறினார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் கண்டிப்பான குரலில் யாரிடமும் கேட்காமல் இப்படி செய்யக்கூடாது என்றேன். அவன் உடனே மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். அவன் முகத்திலிருந்த அப்பாவித்தனத்தை பார்த்து நான் அமைதியானாலும் மனதில் சந்தேகம் எஞ்சியிருந்தது. கொஞ்சம் நேரத்திற்குப் பிறகு அவன் மற்றொரு விஷயத்தை பேசினான். அண்ணி, நாம் ஒரு வீடு வாங்கிவிடலாம். இந்த வாடகை வீட்டிலேயே எத்தனை நாட்கள் தங்குவது? உங்கள் நகைகளை விற்றுவிட்டால் கொஞ்சம் பணம் கிடைத்துவிடும். நான் அதிர்ந்து போனேன். 12 வயது சிறுவனின் வாயிலிருந்து இதுபோன்ற பேச்சுகள் விசித்திரமாக இருந்தன. இருப்பினும் நான் மைக்காவிடம், குடும்பத்தினரிடம் பேசினேன். அங்கிருந்து, நீ எங்கள் வீட்டிற்கு வந்துவிடு என்ற பதில் வந்தது. ஆனால் அங்கே எனக்கு வரவேற்பு சில நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் என்பது எனக்குத் தெரியும். இறுதியில் நான் நகைகளை விற்க ஒப்புக்கொண்டேன். அனுராக் ஒரு பரிச்சயமான நபரை அழைத்துச் சென்று 2 நாட்களுக்குள்ளாகவே ஒரு சிறிய புதிய வீட்டையும் வாங்கினான். ஆவணங்களை என் கைகளில் அவன் கொடுத்தபோது அவனது கண்களில் ஒரு விசித்திரமான தீவிரம் தெரிந்தது. மாலை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திவிட்டு நான் உணவு சமைத்துவிட்டு அவனுக்காக காத்திருந்தேன். அவன் நள்ளிரவில்தான் வந்தான். நான் கோபமாக, நான் உனக்காக காத்துக் கொண்டிருந்தேன் என்றேன். அவன் முதன்முறையாக என்னை எதிர்த்து கடினமான குரலில் பேசினான், அண்ணி, இப்போது நான் குழந்தை இல்லை. அவனது குரலில் இருந்த அந்த விரைப்பு என்னை பயமுறுத்தியது. நான் அவனது அறை வரை சென்றேன். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக கூறினான், அண்ணி, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள்.
இல்லையென்றால் மக்கள் உங்களை வாழவிடமாட்டார்கள். என் காலடியில் இருந்த பூமி நழுவியது. நான் உறுதியான குரலில், அனுராக், நீ என்ன பேசிட்டிருக்கிறாய்? நான் உன்னுடைய அண்ணி என்றேன். அவன் அமைதியாக இருந்தான், ஆனால் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பிடிவாதம் இருந்தது. நான் உடனே என் அறைக்கு வந்து கதவை அடைத்துக்கொண்டேன். தேய்லி இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. காலை அவனது அறை காலியாக இருந்தது. வெளிக்கதவு வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் வீட்டில் தனியாக கைதி போல அமர்ந்திருந்தேன். மாலை கதவு தட்டப்பட்டது. வெளியே பக்கத்து வீட்டுக்காரர்கள் சிலர் நின்றிருந்தார்கள். அவர்கள் கோபமாக, விதவை பெண்ணும் சிறுவயது மைத்துனனும் ஒரே வீட்டில் வாழ்வது நல்லதல்ல. நீங்கள் ஏகானிலிருந்து சென்றுவிட வேண்டும் என்றனர். சமூகத்தின் பார்வை எவ்வளவு கொடூரமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் எந்த பதிலும் சொல்லாமல் கதவை மூடிவிட்டு அழுதேன். அன்றிரவு நான் முதன்முறையாக உணர்ந்தேன், கணவனின் இறப்பு ஒரு மனிதனை மட்டும் இழக்கச் செய்வது அல்ல, அது ஒரு பெண்ணின் பாதுகாப்பு, மரியாதை மற்றும் நிம்மதியையும் பறித்துவிடுகிறது. இப்போது என் முன் 2 வழிகள் இருந்தன: பயந்து எல்லாவற்றையும் விட்டுவிடுவதா அல்லது தைரியத்துடன் என் வாழ்க்கைக்காக எழுந்து நிற்பதா. அதே கணத்திலிருந்து எனது உண்மையான போராட்டம் தொடங்கியது. அண்டை வீட்டார் கதவை சாத்திவிட்டுச் சென்ற பிறகு நான் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தேன். என் காதுகளில் அதே வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தன. விதவை பெண்ணும் சிறிய மைத்துனரும் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள். ஒட்டுமொத்த கிராமமே என் எதிரே நிற்பது போல் எனக்கு தோன்றியது. கணவனை இழந்த சோகம் இன்னும் ஆழமாக இருக்க, இப்போது சமூகத்தின் குற்றச்சாட்டுகள் என் நெஞ்சில் பாறாங்கல் போல விழுந்தன. நான் விடிய விடிய விழித்திருந்தேன். விடியல் நெருங்கியபோது என் மனதில் ஒரே ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. இனி நான் பயப்படப் போவதில்லை. நான் இந்த வீட்டை விட்டு எங்குமே செல்லப் போவதில்லை. இந்த வீடு என் கணவனின் நினைவுகள் நிறைந்த வீடு. நான் எந்த தவறும் செய்யவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அனுராக் உள்ளே வந்தான். அவனது கைகளில் பால் மற்றும் காய்கறிகள் இருந்தன, ஏதோ எதுவும் நடக்காதது போல. நான் கோபமாக, நேற்று அண்டை வீட்டார் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? நாம் இருவரும் இங்கு தனியாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு யாரிடம் சொன்னது என்று கேட்டேன். அனுராக் சற்று பயந்து விட்டான். அண்ணி, நான் ஒன்றும் சொல்லவில்லை என்று அவன் மெதுவாக கூறினான். உண்மையைச் சொல் என்று நான் உறுதியான குரலில் கேட்டேன். அவன் மௌனமாகிவிட்டான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவனது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அண்ணி, நான் பயந்துவிட்டேன். நீங்கள் என்னை விட்டுப் போய்விடுவீர்கள் என்று எல்லோரும் என்னிடம் கூறினர். நான் கோபத்தில் எதையோ தலைகீழாக பேசிவிட்டேன் போலிருக்கிறது. நான் மௌனமாக இருந்தேன். அவனது பேச்சில் ஒரு குழந்தைக்குரிய அப்பாவித்தனம் இருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக அவனது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் என்னை விசித்திரப்படுத்தியது. அன்றைய தினம் நான் முதன்முறையாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடிவு செய்தேன். அருக சிலை தையல் கடைக்கு வேலை கேட்கச் சென்றேன். கடையின் உரிமையாளரான பெண்மணி மிகவும் இரக்க குணம் கொண்டவர். அவர், நீங்கள் நாளையிலிருந்து வாருங்கள், கொஞ்சம் வேலை கற்றுக்கொண்டால் வருமானமும் கிடைக்கும் என்றார். வீட்டிற்கு திரும்பியபோது அனுராக் முன்றலில் அமர்ந்திருந்தான். நான் இனி வேலைக்குச் செல்வேன். நமது வீட்டை நடத்துவதற்கு நாம் இருவரும் உழைக்க வேண்டும் என்று அவனிடம் கூறினேன். அவன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் வெளியில் வேலை செய்வீர்களா என்று கேட்டான். ஆம், நான் அமைதியாக பதிலளித்தேன். வாழ்க்கை நிற்பதில்லை. அடுத்தடுத்த நாட்களில் எனது புதிய தொடக்கம் அமைந்தது. காலையில் தையல் வேலை கற்றுக்கொள்ளச் செல்வதும் மாலையில் வீடு திரும்புவதுமாக இருந்தேன். ஆரம்பத்தில் மக்கள் என்னை பார்த்து கிசுகிசுத்தனர், ஆனால் மெல்ல மெல்ல அந்த பேச்சுகளால் நான் பலம் பெறத் தொடங்கினேன். அனுராக்களிடமும் சில மாற்றங்கள் வரத் தொடங்கின. அவன் வீட்டின் தண்ணீர் பிடிப்பான், சந்தையிலிருந்து பொருட்கள் வாங்கி வருவான், சில சமயங்களில் சமையலிலும் உதவுவான். இருப்பினும் எங்களுக்கிடையே ஒரு விவரிக்க முடியாத இடைவெளி உருவாயிருந்தது. ஒருநாள் மாலை நான் வேலையிலிருந்து சோர்வாக வீடு திரும்பினேன். மேஜையில் சூடான கிச்சடி தயாராக இருந்தது. அனுராக் கூறினான், அண்ணி, இன்று நான் சமைத்தேன். என் உதடுகளில் முதன்முறையாக ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. நான் சொன்னேன், நன்றி. அவன் மெதுவாக கூறினான், அண்ணி, நான் உங்களை காயப்படுத்திட்டேனா? நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கூறினேன், ஆம், காயப்படுத்தினாய். ஆனால் இனிமேல் அந்த பேச்சை எப்போதுமே எடுக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நீ எனக்கு எப்போதும் தம்பிதான். அவனது கண்களில் குற்ற உணர்ச்சி தெளிவாக தெரிந்தது. அவன் தலையை குனிந்து கொண்டான். நாட்கள் கடந்து சென்றன. எனது தையல் வேலை நன்றாக வரத் தொடங்கியது. கொஞ்சம் பணமும் கிடைக்க ஆரம்பித்தது. வீட்டின் ஒரு மூலையில் ஒரு சிறிய தையல் இயந்திரத்தை வைத்தேன். இப்போது அயலத்துப் பெண்களும் துணி தைக்க வரத் தொடங்கினார்கள்.
ஒருநாள் என்னை அவமானப்படுத்திய அதே அயலத்துப் பெண் தனது மகளுக்கு உடை தைக்க வந்தாள். நான் அமைதியாக வேலையை செய்தேன். போகும்போது அவள் மெதுவாகச் சொன்னாள், அக்கா, நாங்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டோம். மௌனமும் உழைப்பும் பல சமயங்களில் வார்த்தைகளை விட பெரிய பதிலை கொடுக்கும் என்று எனக்கு முதன்முறையாகத் தோன்றியது. இரவில் மாடியில் அமர்ந்து நான் வானத்தை பார்த்து கொண்டேன். கணவனின் நினைவுகள் இப்போதும் கண்களை குளமாக்கின. ஆனால் அந்த நினைவுகளில் இப்போது வெறும் துயரம் மட்டும் இல்லை, அதனுடன் ஒரு சக்தியும் இருந்தது. அனுராக் என்னிடம் வந்து கூறினான், அண்ணி, நான் படிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய மனிதனாக மாற வேண்டும் என்பது அண்ணனின் கனவு. நான் அவனை பார்த்தேன். திருமண நாளன்று நான் எப்படி சிரித்துக்கொண்டே பார்த்தேனோ அதே சிறுவன் இன்று என் எதிரில் நின்று கொண்டிருந்தான். நான் சொன்னேன், நீ கண்டிப்பாகப் படிப்பாய். நான் உழைக்கிறேன். ஆனால் நீ படிப்பை நிறுத்தக்கூடாது. அன்றைய தினம் எங்கள் உறவுக்கு ஒரு புதிய பெயர் கிடைத்தது. பயமும் தவறான புரிதலும் மாறி பொறுப்பும் நம்பிக்கையும் பிறந்தது. அடுத்தடுத்த பாதை இன்னும் நீளமானது என்றும் சமுதாயத்தின் கேள்விகள் இன்னும் முடியவில்லை என்றும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது நான் தனியாக இல்லை. என் உள்ளத்தில் தைரியம் பிறந்துவிட்டது. ஒருவேளை அந்த தைரியமே என் வாழ்க்கையின் உண்மையான துணையாக மாறப்போகிறது. அனுராக் படிப்பதற்கான பேச்சை எடுத்ததிலிருந்து என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. பல நாட்களுக்குப் பிறகு ஒருவேளை வாழ்க்கை மீண்டும் முன்னேறக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த நாளே நான் அவனை அருகிலிருந்த பள்ளிக்கு அழைத்துச் சென்றேன். தலைமை ஆசிரியரிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னேன். கணவரின் மறைவு, வீட்டுச் சிரமங்கள் மற்றும் அனுராகின் படிப்பு பாதியில் நின்றுவிடும் என்ற பயம். தலைமை ஆசிரியர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பேசினார். அக்கா, பையன் புத்திசாலியாகத் தெரிகிறான். கட்டணத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். எங்களால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்வோம். என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. வீடு திரும்பும் வழியில் அனுராக் பள்ளியைப் பற்றியே திரும்பத் திரும்ப பேசிக் கொண்டிருந்தான். அந்த நாளுக்குப் பிறகுதான் நான் முதன்முறையாக அவனை அச்சமின்றிச் சிரிப்பதைப் பார்த்தேன். நாட்கள் செல்லச் செல்ல நான் தையல் வேலையில் இன்னும் கடினமாக உழைக்கத் தொடங்கினேன். காலையில் கடையில் வேலை மற்றும் மாலையில் வீட்டில் ஆர்டர்களின்படி வேலை. சோர்வு மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் அனுராக் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அமரும்போதெல்லாம் எனது சோர்வு அனைத்தும் மறந்துவிடும். ஒரு மாலை நான் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பியபோது வாசலில் ஒரு அறிமுகமில்லாத நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் தன் பெயர் மகேந்திர காக்கா என்று கூறினார். வீடு வாங்குவதற்கு உதவிய அதே நபர் அவர்தான். அவர் உள்ளே உட்கார்ந்து கொண்டு கூறினார், மகளே, இந்த வீட்டின் மீதமுள்ள சில காகித வேலைகள் உள்ளன. கையெழுத்திட வேண்டும். நான் காகிதத்தை பார்க்கத் தொடங்கினேன். வார்த்தைகள் புரியவில்லை. நான் கூறினேன், காக்கா, நான் முதலில் தெரிந்த யாரிடமாவது காட்டிவிட்டுக் கொள்கிறேன். அவரது முகத்தில் திடீரென்று கடினத்தன்மை வந்துவிட்டது. என் மீது நம்பிக்கை இல்லையா என்று அவர் கேட்டார். என் மனதில் சந்தேகம் எழுந்தது. நான் காகிதத்தில் கையெழுத்திடவில்லை. அவர் கோபமாகச் சென்றுவிட்டார். இரவில் நடந்த அனைத்தையும் அனுராக்கிடம் சொன்னேன். அவன் அதிர்ச்சியடைந்தான். அக்கா, காக்கா, எல்லாமே முடிந்துவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே. மறுநாள் நான் தையல் கடை உரிமையாளர் அக்காவுடன் ஒரு வழக்கறிஞரிடம் சென்றேன். வழக்கறிஞர் காகிதத்தை படித்துவிட்டு தீவிரமான குரலில் கூறினார், அதிர்ஷ்டவசமாக நீங்கள் கையெழுத்திடவில்லை. இந்த காகிதத்தில் வீடு உங்கள் பெயரிலிருந்து வேறொருவர் பெயருக்கு மாற்றுவது எழுதப்பட்டுள்ளது. என் கால்கள் நடுங்கத் தொடங்கின. மகேந்திர மாமா எங்கள் ஆதரவற்ற நிலையை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். வீட்டுக்கு வந்து அனுராங்கிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். அவன் மிகவும் வருந்தினான். இது என் தவறு அண்ணி என்று அழுது கொண்டே, நான் அவரை நல்ல மனிதர் என்று நினைத்தேன் என்றான். அவனுடைய கண்ணீரைத் துடைத்தேன். தவறு உன்னுடையது அல்ல. உலகத்தில் எல்லாரும் நல்லவர்கள் இல்லை. இனி நாம் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நாட்களுக்குப் பிறகு மகேந்திர மாமா மீண்டும் வந்தார். ஆனால் இந்த முறை நான் தனியாக இல்லை. வழக்கறிஞரும் உடன் இருந்தார். இனிமேல் இதுபோன்று ஏதாவது தவறான ஆவணங்களை கொண்டு வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெளிவாக கூறினார். மகேந்திர மாமா அவமானப்பட்டுச் சென்றார். இந்த சம்பவம் என்னை உள்ளுக்குள் இன்னும் பலப்படுத்தியது. இனி நான் இதும் கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்க மாட்டேன். காலப்போக்கில் எனது தையல் வேலை அதிகரிக்கத் தொடங்கியது. அயலத்து பெண்கள் இப்போது என்னை மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கினார்கள். எவர்கள் முன்பு என்னை பழித்தார்களோ அவர்களே இப்போது மாதவி பெஹன் மிகவும் உழைப்பாளி என்று கூறினார்கள். ஒரு இரவில் அனுராக் படித்துக்கொண்டே என்னிடம் வந்தான். அண்ணி என்று கூறி என்னை மன்னித்து விடுங்கள். அத்தன்று நான் பேசிய அந்த பேச்சு எனக்கு அப்போது புரியவில்லை என்றான். நான் அமைதியாக, எனக்கு புரியும். துக்கமும் பயமும் மனிதனை தவறாக யோசிக்க வைக்கும். ஆனால் இனி நாம் ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று சொன்னேன்.
அன்றைய தினம் முதல் முறையாக அவன் என் கால்களைத் தொட்டு ஆசிர்வாதம் வாங்கினான். நான் தயங்கினேன், ஆனால் என் இதயத்தில் தாய்மை உணர்வு மீண்டும் உயிர் பெற்றது. சில மாதங்களுக்குப் பிறகு பள்ளியில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அனுராக் வகுப்பில் முதலிடம் பிடித்தான். தலைமை ஆசிரியர் மேடையில் அவனது பெயரை அறிவித்தபோது என் கண்களில் பெருமித கண்ணீர் கசிந்தது. மக்கள் கைத்தட்டினார்கள். அனுராக் மேடையில் இருந்தபடியே நேராக என்னை பார்த்தான். வீட்டுக்குத் திரும்பியதும் அவன் சான்றிதழை என் கைகளில் கொடுத்து, இது உங்களுக்காகத்தான். நீங்கள் தைரியத்தை இழந்திராவிட்டால் நான் இன்று இந்த இடத்தில் இருந்திருக்க மாட்டேன் என்றான். நான் வானத்தை பார்த்தேன். விஷால் எங்கிருந்தோ எங்களை பார்த்து கொண்டிருப்பது போல் எனக்குத் தோன்றியது. அன்றிரவு நான் மனதில் ஒரு புதிய உறுதியை ஏற்றுக்கொண்டேன். இனி நான் வாழ்வதற்காக மட்டும் அல்ல, மரியாதையுடன் வாழ்வதற்காக போராடுவேன். அனுராக்கின் எதிர்குலத்தை ஒளிமயமாக்குவதுதான் எனது உண்மையான பொறுப்பு. ஆனால் வாழ்வின் கதை இத்துடன் முடிவடையப் போவதில்லை. எங்கள் உறவையும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் மீண்டும் ஒருமுறை பரிசோதிக்கக்கூடிய ஒரு திருப்பம் இன்னும் எங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தது. அனுராகின் பரிணாம வந்த பிங்கு ஆங்கல் வீட்டில் நீண்ட காலத்துக்குப் பிறகு மகிழ்ச்சியின் காற்று வீசத் தொடங்கியது. நான் சிறிய தட்டில் அல்வா செய்து சாமிக்கு படைத்து அனுராங்குக்கு ஊட்டினேன். அவன் ஒரு குழந்தையைப் போல மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் அவனது கண்களில் முன்பு போன்ற குழப்பம் இல்லை. அங்கே பொறுப்புணர்வு தெரிந்தது. நாட்கள் அமைதியாக கடக்கத் தொடங்கின. எனது தையல் வேலையும் அதிகரித்தது. அயல் வீட்டுப் பெண்கள் இப்போது என்னை மரியாதையுடன் அழைத்தனர். கேவ் பிளவுஸ் கொடுத்தார்கள். கேவ் ஸ்கூல் யூனிஃபார்ம், இன்னும் சிலர் திரைச்சீலைகள் தைக்க வந்தார்கள். சில மாதங்களில் நான் புதிய தையல் இயந்திரம் வாங்கினேன். ஒரு மாலை வேளையில் நான் வேலையை முடித்துக் கொண்டிருந்தபோது வெளியே தபால்காரர் வந்தார். அவர் என் பெயரில் ஒரு பதிவு தபாலை கொடுத்தார். நான் கவர பிரித்துப் பார்த்தால் உள்ளே வங்கியின் நோட்டீஸ் இருந்தது. அதில் எனது கணவர் விஷாலின் பெயரில் எடுக்கப்பட்ட பெரிய கடன் பாக்கியிருப்பதாகவும் சரியான நேரத்தில் செலுத்தப்படாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. என் கைகள் நடுங்கின. விஷால் எப்போதுமே கடன் பற்றி என்னிடம் எதுவும் சொன்னதில்லை. இரவு அனுரா வந்தபோது அந்த பத்திரத்தை அவன் முன்னால் வைத்தேன். அதை கவனமாக படித்துவிட்டு அதிர்ந்து போனான். அண்ணி, அண்ணா கடன் வாங்கியிருந்தாரா? எனக்கு தெரியவே தெரியாது. என் மனதில் பயம் மீண்டும் உயிர் பெற்ற. வீடு சற்று முன்புதான் கட்டுக்குள் வந்தது. இப்போது இந்த புதிய சிக்கல் எதிரே நின்றது. மறுநாள் நாங்கள் வங்கிக்குச் சென்றோம். மேலாளர் கோப்பை எடுத்துக் காட்டினார். கடன் சிறியது அல்ல. நான் நாற்காலியில் அமர்ந்தபடியே அதிர்ந்து போனேன். அப்போது மேலாளர் மற்றொரு விஷயத்தை கூறினார். விஷால்பாய் பெயரில் ஆயுள் காப்பீடும் எடுக்கப்பட்டிருந்தது. தேவையான ஆவணங்களை அளித்தால் காப்பீட்டுத் தொகையைக் கொண்டு கடனின் பெரும்பகுதியை அடைக்கலாம். எனக்கு முதன்முறையாக நம்பிக்கை கீற்று தென்பட்டது. வீட்டுக்கு வந்து நாங்கள் பழைய ஆவணங்களைத் தேடத் தொடங்கினோம். டெய்லி வீடும் தலைகீழானது. பல மணி நேரங்களுக்குப் பிறகு அனுரா ஒரு பழைய இரும்புப் பெட்டியை வெளியே எடுத்தான். அதில் விஷாலின் கோப்புகள், டைரி மற்றும் சில ஆவணங்கள் இருந்தன. நான் டைரியை திறந்தேன். உள்ளே விஷாலின் கையெழுத்து இருந்தது. எனக்கு ஏதேனும் நேர்ந்தால் மாதவி பயப்படுவாள். அனுரா இன்னும் சிறியவன். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் ஒருவருக்கொருவர் வரம்புகளை எப்போது மீறக்கூடாது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அனுராபும் மௌனமாகிவிட்டான். பக்கங்கள் தள்ளி எழுதப்பட்டிருந்தது. மாதவி மிகவும் வலிமையானவள், ஆனால் அவளுக்கு தனது சொந்த சக்தியின் மீது நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நான் டைரியை என் நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டே இருந்தேன். காப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்துவிட்டன. அவற்றை வங்கியில் சமர்ப்பித்தோம். செயல்முறை தொடங்கியது. ஆனால் பணம் கிடைக்க காலம் பிடிக்கும். இதற்கிடையில் செலவுகளை சமாளிப்பது கடினமாகிவிட்டது. நான் கூடுதல் வேலைகளை எடுக்கத் தொடங்கினேன். இரவில் தாமதமாக தையல் வேலை செய்வேன். ஒரு நாள் அனுரா கூறினார், அண்ணி, நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நான் டியூஷன் எடுக்கிறேன், குழந்தைகளுக்கு கற்பிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ படிப்பாயும் வேலையும் செய்வாயா? அவன் சிரித்தான். அண்ணனின் கனவை நிறைவேற்ற வேண்டுமல்லவா? மெல்ல மெல்ல அவன் பக்கத்து வீட்டு 2 குழந்தைகளுக்கு கணிதம் கற்றுக் கொடுக்கத் தொடங்கினான். கிடைக்கும் சிறிதளவு பணத்தை அவன் நேராக என் கைகளில் வைத்துவிடுவான். ஒரு நாள் இரவில் மின்சாரம் போய்விட்டது. நாங்கள் விளக்கொளியில் அமர்ந்திருந்தோம். அனுராக் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். நான் துணி தைத்துக் கொண்டிருந்தேன். திடீரென அவன் கூறினான், அண்ணி, இப்போதுதான் குடும்பம் என்றால் என்னவென்று எனக்கு புரிகிறது. உறவுகள் இரத்தத்தினால் மட்டும் உருவாவதில்லை, பொறுப்புகளினாலும் உருவாகின்றன. நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். எவனுக்காக ஒரு காலத்தில் நான் பயந்தேனோ அதே பையன் இன்று என் மிகப்பெரிய பொறுப்பாகவும் மிகப்பெரிய ஆதரவாகவும் மாறிவிட்டான்.
சில வாரங்களுக்குப் பிறகு வங்கியிலிருந்து போன் வந்தது. காப்பீட்டுத் தொகை அனுமதிக்கப்பட்டுவிட்டது மற்றும் கடனின் பெரும்பகுதி அடைபட்டுவிட்டது. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். வீட்டிற்கு திரும்பியபோது அனுராக் வாசலில் நின்று கொண்டிருந்தான். நான் மகிழ்ச்சியான செய்தியைச் சொன்னேன். அவன் ஒரு குழந்தையைப் போல குதித்தான். பல மாதங்களுக்குப் பிறகு வீட்டில் பயமில்லாத சிரிப்பு ஒலித்தது. அதே மாலை வேளையில் பக்கத்து வீட்டு வயதான பாட்டி என்னிடம் கூறினார், மகளே, நாங்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருந்தோம். நீ தைரியமானவள். என் இதயத்திலிருந்து பல வருட பாரம் சற்று குறைந்திருந்தது. ஆனால் வாழ்க்கை மீண்டும் அமைதியாக இருக்கப் போவதில்லை. அதே இரவில் கதவின் கீழே யாரோ ஒரு அறிமுகமில்லாத கடிதத்தை நழுவவிட்டனர். நான் கடிதத்தை திறந்தேன். உள்ளே ஒரே ஒரு வாக்கியம் மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. விஷாலின் மரணத்தின் உண்மையான ரகசியம் இன்னும் வெளியே வரவில்லை. என் கையிலிருந்து கடிதம் நழுவ பார்த்தது. அனுராக் பயத்துடன் கேட்டான், அண்ணி, என்ன ஆயிற்று? நான் அவனுடைய முகத்தை பார்த்தேன். ஆனால் வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரவில்லை. நான் எந்த துக்கத்தை பின்னால் விட்டுவிட்டு வந்தேனோ அது மீண்டும் எங்கள் வாசலில் வந்து நிற்பது போல் எனக்கு தோன்றியது. கடிதத்தை படித்ததும் என் விரல்கள் நடுங்கத் தொடங்கின. அதில் எழுதியிருந்த ஒரே ஒரு வாக்கியம் மீண்டும் மீண்டும் கண்முன்னே வந்து கொண்டிருந்தது. விசாலுடைய மரணத்தின் உண்மையான ரகசியம் இன்னும் வெளிவரவில்லை. அனுராக் மீண்டும் கேட்டான், அண்ணி, என்ன எழுதியிருக்கிறது? நான் சில கணங்கள் மௌனமாக இருந்தேன். பிறகு மெதுவாக கடிதத்தை அவனிடம் கொடுத்தேன். அவன் அதை படித்தான். அவனுடைய முகம் வெளிறிப்போனது. இதை யார் எழுதியிருப்பார்கள் என்று அவன் பயந்த குரலில் கேட்டான். எனக்கு தெரியாது, நான் கூறினேன். ஆனால் இது ஒரு கேலியாகவும் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் எனக்கு தெரியும், இந்த வார்த்தைகள் கேலி போல தோன்றவில்லை. அன்று இரவில் எங்கள் இருவருக்கும் தூக்கம் வரவில்லை. வெளியே காற்றின் சத்தத்துடன் கதவு மெல்ல மெல்ல மோதிக்கொண்டிருந்தது. யாரோ வீட்டுக்கு வெளியே நிற்பது போன்ற உணர்வு எனக்கு இருந்தது. காலை நான் கடிதத்தை மீண்டும் படித்தேன். கையெழுத்து பழக்கமில்லாதது. பெயரும் இல்லை, முகவரியும் இல்லை. அனுராக் கூறினான், அண்ணி, நாம் போலீசிடம் செல்வோமா? நான் சற்று யோசித்தேன். விஷாலின் விபத்து விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்திருந்தது. போலீஸ் அதை ஒரு சாதாரண சாலை விபத்து என்று கூறிவிட்டது. எனினும் மனதில் சந்தேக விதை ஊன்றப்பட்டிருந்தது. விசாலுடைய விபத்தைப் பற்றி முதலில் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். நாங்கள் அந்தச் சாலைக்குச் சென்றோம். அருகில் உள்ள தேநீர் கடை அப்போதும் இருந்தது. கடைக்காரர் ஒரு முதியவர். நான் விஷாலின் புகைப்படத்தை காட்டினேன். அவர் நீண்ட நேரம் புகைப்படத்தை பார்த்துக்கொண்டே இருந்தார். பிறகு கூறினார், ஆமாம் அம்மா, இந்த மனிதனை நான் பார்த்திருந்தேன். விபத்து நடந்த அன்று பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் தொடர்ந்து கூறினார், ஒரு விஷயம் எனக்கு இப்போதும் விசித்திரமாகத் தெரிகிறது. விபத்து நடந்த பிறகு ஒரு கார் சிறிது நேரம் அங்கே நின்றிருந்தது. பிறகு வேகமாகச் சென்றுவிட்டது. நம்பரை பார்த்தீர்களா என்று அனுராக் அவசரமாக கேட்டான். முதியவர் தலையை அசைத்தார். மழை அதிகமாக இருந்தது. தெளிவாகத் தெரியவில்லை. இந்த விஷயம் எனது சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்தியது. வீட்டுக்குத் திரும்பும் வழி முழுவதுவதும் மௌனமாகவே இருந்தது. மாலை நான் விஷாலின் டைரியை மீண்டும் திறந்தேன். ஒரு பக்கத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது, மகேந்திராவை முழுமையாக நம்ப வேண்டாம். என் கைகள் குளிர்ந்து போயின. மகேந்திரா மாமா, வீட்டை அபகரிக்க முயன்ற அதே மனிதர்தான். அனுராகும் அந்த வாக்கியத்தை படித்தான். அவன் உடனே கூறினான், அண்ணி, அண்ணனின் விபத்துடன் மாமாவுக்கு தொடர்பு இருக்கலாமா? சான்றுகள் இல்லாமல் எதுவும் கூற முடியாது. நான் அமைதியாக கூறினேன். ஆனால் இனி நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 2 நாட்கள் நாங்கள் மகேந்திரா மாமாவை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் தெரிவித்தார், விஷால் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மகேந்திரா மாமாவுக்கும் விஷாலுக்கும் இடையே பண விஷயத்தில் கடுமையான தகராறு ஏற்பட்டிருந்தது. இப்போது விஷயம் மேலும் தீவிரமானதாக தோன்றியது. அன்று இரவில் நான் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தேன். திடீரென வெளியே காலடிச் சத்தம் கேட்டது. நான் கதவருகே சென்று கேட்டேன், யார்? எந்த பதிலும் வரவில்லை. அனுராக் தடியை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினான். ஆனால் சந்து காலியாக இருந்தது. தரையில் ஒரு சிறிய காகிதம் கிடந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, பழைய கிடங்குக்கு வாருங்கள், உண்மை தெரியவரும். நான் பயந்துவிட்டேன். இது ஒரு வலையாகவும் இருக்கலாம், அனுராக் கூறினான். ஆனால் உண்மை அங்கே இருந்தால் என்ன செய்வ? கோடானின் வெளியே கார் நிற்கும் சத்தத்தை கேட்டதுமே என் இதயம் தொண்டைக்குள் வந்துவிட்டது. நானும் அனுராங்கும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டோம். அந்த முதியவர் பயந்து போய் மெல்லிய குரலில், நீங்கள் இருவரும் உடனடியாக ஏகானிலிருந்து வெளியேறுங்கள்.
ஒருவேளை அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றார். நாங்கள் கோடானின் உடைந்த கதவுக்கு பின்னால் மறைந்து கொண்டோம். காரின் கதவு திறந்தது. கனமான பூட்ஸ்களின் காலடிச் சத்தங்கள் மெல்ல உள்ளே வரத் தொடங்கின. ஒரு கரடுமுரடான குரல் கேட்டது. எங்கே போனான் அந்த முதியவன்? யாரிடமும் எதுவும் சொல்லக்கூடாது என்று நான் சொன்னேனே. என் உடலில் ஒரு நடுக்கம் ஓடியது. அந்த குரல் மகேந்திரனுடையது. அனுராக் கோபத்துடன் முன் செல்ல முயன்றான். ஆனால் நான் அவனது கையை உறுதியாக பற்றிக்கொண்டேன். இப்போது வெளியே செல்வது ஆபத்தானது. மகேந்திரா உள்ளே வந்து சுற்றிலும் பார்வையைச் செலுத்தினான். மொபைல் எங்கே என்று கத்தினான். முதியவர் நடுங்கும் குரலில் என்னிடம் இல்லை என்றார். அவனுடைய வார்த்தைகளில் உண்மையை விட தற்காப்புணர்வே அதிகமாக தெரிந்தது. அதே நேரத்தில் குடோனுக்கு வெளியே மற்றொரு கார் வந்து நின்றது. இந்த முறை அது ஒரு காவல்துறையின் ஜீப். நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன். குடோனின் வாசலில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து, மகேந்திரபாய், எங்களுக்கு புகார் வந்துள்ளது என்றார். அந்த வயதான மனிதர் பயந்திருந்தாலும் இரகசியம்